எப்படி நவுந்து நவுந்து வருது பாரு. உனக்கு என்ன பிரச்சனை இல்ல இதுல போட்டு விட்டுற இது வேணா தங்க திரும்ப திரும்ப இல்லை என்னன்னு சொல்லு. டீ வந்து எங்கள் மாமா அங்கே வந்து கல்லெல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க கொடுக்க போகிறேன். ஸோ அதனால திரும்ப வந்து நான் டீ வடிகட்டினது. இப்போ எங்கள் அத்தை ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் போகிறேன். நீங்கள் பாருங்கள், மோட்ரு வந்து ஓடிட்டுருக்கு. ரொம்ப நைட்டாக இருக்குது, அதாவது 11 மணி ஆகுது. அது எந்தளவுக்கு கிளியராக தெரியும்னு தெரில. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் சரிங்களா. சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் திட்டிடாதீங்க. ஏன்னா நான் வந்து ஊருக்கு வந்திருக்கிறதால எங்கள் சிஸ்டர் எதுவும் கிடையாது. சரி, நான் ஃபோனில் வந்து இந்த 4 நாளும் வந்து அப்படியே எடுத்து அப்படியே அப்டேட் பண்ணலாம், எதுவும் எடிட் பண்ண முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏதோ போராக கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் எனக்கு திட்டாதீங்க, எதுவும் நினைக்க வேணாம் சரிங்களா. எடிட் பண்ண முடிஞ்ச நானும் எடிட் பண்ணி போட்டிருப்பேன். இங்கே அந்தளவுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல, அதெல்லாம் அப்படியே தான் அப்டேட் பண்ணுறேன். சரி, நேச்சுரலாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாரும் எதுவும் கமெண்ட்ஸில் திட்டிடாதீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்புறமா நாளைக்கு வந்து நான் எங்கள் ஊர் பொங்கல் எப்படி இருக்கும், எனக்கு தெரிஞ்ச பொங்கல் அந்த 4 நாள் என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்தோம். வந்ததுமே அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பனியாக வேறே இருக்குது, மூக்கு அடைச்சிச்சு ரொம்ப, அதனால தான் ஒன்றும் பேச முடியல. சரி இருங்க, இப்போ அத்தை வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். சூடா சூடாக தான் சார். சொல்லுங்க வச்சுக்க. அப்படி அந்த வழியாக போகலாமா சார்? தண்ணி சூடாக தான் இருக்குல்ல. அது வேறு பைப்பு, அது நம்ம பைப்பு. அதுவும் தண்ணி போயிட்டு இருக்கு. ரைட்டா. ஏன் பயம் பிடிக்கிறியா? இதெல்லாம் காஞ்சிச்சு அத்தை தண்ணி. இது வெங்காயம் ஒன்று இருக்கீங்களா நடுவில்? முருங்கைக்கீரை தான் நம்ம. இது ஒரு வீடு காம அப்படியே
இது ஃபுல்லாக எங்களுடைய வயல்வெளி. இங்கே ஃபுல்லாக கடல போட்டிருக்காங்க. அது நைட் டைம்ங்கிறதால உங்களுக்கு கிளியராக தெரியல. நடுவுலலாம் வந்து இதெல்லாம் வந்து வெங்காயம் அது ஊனியிருக்காங்க. இதெல்லாம் தான் கடல. ஸோ இப்போ தான் அது களை வெட்டியிருக்காங்க. அதனால் இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்காங்க. தண்ணி போட்டானா அப்படியே அள்ளி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறோம். நீங்கள் தண்ணி கட்டுறோம். பகலில் எடுக்கக்கூடாதா? உங்களுக்கு இது வரக்கூடிய தெரியல. நடுப்பை காசு கொடுத்துட்டு போனானா என்னமோ. இருட்டா தெரியுது. ஏன் நாங்கள் வரன்ட்டு அவங்க போய் படுத்துட்டோன்னா எதுவுமே தெரியாது. அதோ தெரியுது பாருங்க, அதான் எங்க வீடு. வீடு தெரியுதுல்ல, அந்த லைட் எரியுறது மட்டும் லைட்டாக தெரியுதுங்க. இருட்டில் ஒன்றும் தெரியாது. இதில் தெரியல சார், இதில் தெரியல. இப்போ இது கிட்ட போனால் தெரியுது. இல்லை வெங்காயம் ஊனியிருக்காங்க. ஸ்டாப். இது வந்து தண்ணி அந்த சைடு உடச்சிட்டு போகுது, அதனால அது மண்ணை போட்டு கட்டுறாங்க. அங்கேருந்து வர்றதுக்குள்ளே சூடாக இருக்குங்கிற. ஆள்லாம் தெரியல, லைட்டாக தெரியாமல். அப்படியே சரி சரிப்பா சரிப்பா. ஏழில் தான் இருக்கான். ஏறிட்டியா? ஆமாம் ஆமாம்.
வாங்க வந்து நிறுத்திட்டு பேசிட்டுருமா? ஒரு நாளைக்கு பேசுங்களா? பேசலாம் சார். என்ன பேசலாம்? என்ன?